இப்போ கண்ணாடி போட்டுருக்கா? ஓகே ரைட். பின்வற்றில் சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம். which of the following statements are true about Indian economy? ரைட்டா? Indian economy சரி ஓகே சரி. ஃபர்ஸ்ட் ஒன், Indian economy is a typical example of capitalist economy. அப்படியா? ஓகேவா? அப்ப இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த உதாரணம் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்படியா? கிடையவே கிடையாது. இந்திய பொருளாதாரம் எதுக்கு உதாரணம்? ஓகேவா? சோ மிக்ஸ்டு, அப்ப கலப்பு பொருளாதாரத்துக்கு தான் ஒரு சிறந்த உதாரணம். ரைட்டுங்களா? அப்ப ஒண்ணு தூக்கிடுங்க. ரைட்டா? இப்போ ஒண்ணு இதுல இருக்கு, ஆப்ஷன் ஏல ஒண்ணு இருக்கு, வராது. சரிங்களா? ஆப்ஷன் டில ஒண்ணு இருக்கு, ஒண்ணு வராது. அப்ப ஏ டி ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ பி சி குள்ளதான் இருக்கு. ரைட்டா? இப்ப ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து கொஞ்சம் இப்படிதான் கத்துக்கணும். ரைட்டா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அடுத்து பார்க்கலாம். Agriculture being the maximum pursued occupation in India. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். நேஷனல் இன்கம் நடத்தும்போது நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? தேசிய வருமானம் நடத்தும்போது நம்ம சொல்லியிருப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வேலை வாய்ப்பை அதிகமாக வழங்கக்கூடிய துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்நிலை துறை. ஓகேவா? ஆனா ஜிடிபி அதிகமா எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சேவைத்துறை. அப்போ அதிகமான பேர் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறது தான் வந்து இங்க ஸ்டேட்மெண்ட். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பத்தி இங்க சொல்லல. ஓகேவா? அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரைட்டுங்களா? தென் இந்தியன் எக்கானமி ஹஸ் a place among the G20 countries. ஒண்ணும் இல்ல, G20ல இந்தியா இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். ரைட்டா? வேற எதுவுமே யோசிக்காதீங்க. ஆமா இருக்கு. அப்ப 2 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது, வேலை வாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை, adequate employment generation. அப்படின்னா ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8% ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், நியர்லி 8% அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் ப்ரிவாலிங்கா இருக்கு. ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு அதான் ஒரு 70 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடியவங்க. அப்ப 70 கோடி பேர்ல வந்து 8% எடுத்து பாருங்க. 10% எடுத்தா வந்து 7 கோடி பேரா? அப்ப இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5ல இருந்து 6 கோடி பேர் வந்து இன்னைக்கும் இந்தியாவில இருக்கும். எந்த கேட்டகரியில? அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில. ரைட்டா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திறன் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ரைட்டுங்களா? சோ இவங்க வந்து திறன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, திறன் உள்ள நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, இது வந்து திறன் இன்னைக்கு கொஞ்சம் பற்றாக்குறையான நிலையில தான் இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்டுங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 மற்றும் 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? சோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கானமில இதை சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? எக்கனாமிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல வந்து இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். ரைட்டா? தென் அது மட்டும் இல்லாம சோ இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸ்ல இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்ஸ் நேஷனல் இன்கம் நடத்தும்போது நம்ம பேசியிருப்போம். ரைட்டுங்களா? புரியுதா இல்லையா? ஓகேவா? நம்ம நடத்தின டாபிக்கும் கேட்ட கொஸ்டினுக்கும் மேட்ச் ஆகுதா இல்லையா? ஓகேவா? எடுத்த உடனே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படிதான் இன்ஃபிளேஷன், இதுதான் எவ்வளவு இன்ஃபிளேஷன், எவ்வளவு தேசிய வருமானம் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? இப்படி வந்து கொஞ்சம் சுத்த விட்டுதான் கொஸ்டின் வரும். அப்ப நீங்க டெப்தா அனலைஸ் பண்ணி படிக்கும் போது தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன் 40th கொஸ்டின். பிளானிங் கமிஷனை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? நிதி ஆயோக் கொண்ட பிளானிங் கமிஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. The planning commission has been replaced by நிதி ஆயோக். உண்மையா? ஓகேவா? திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆமா. சோ 2014 வந்து பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. 2015 இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது இல்லையா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், அதாவது அசெஷன் கரெக்ட். நிதி ஆயோக் does not serve as a knowledge hub. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நின்றுக்கலாம். ஓகேவா? does not serve. ஓகேவா? நிதி ஆயோக் மேஜர் ஃபங்க்ஷனே வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் ஹப்பா செயல்படுறதுதான். ஓகேவா? டாப் டு பாட்டம் அப்ரோச், பாட்டம் டு டாப் அப்ரோச்னு சொல்லிட்டு 2 வகையான அப்ரோச்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ நிதி ஆயோக் அப்ரோச்சஸ் வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச். அப்ப நாலேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது நிதி ஆயோக் தலையாய கடமை. ஓகேவா? இவன் என்ன சொல்லிட்டான், நிதி ஆயோக் does not serve as a knowledge hub அப்படின்னு சொல்லிட்டான். அங்கேயே நின்றுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு நம்ம படிக்கணும்னே கிடையாது. ரைட்டுங்களா?
அப்போ ரீசன் தப்பான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. பட் கூற்று சரி, காரணம் தப்பு. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இல்ல சார் நான் ஃபுல்லா தான் படிப்போம் அப்படின்னா உட்காந்து படிங்க, உங்களை யார் வேணும்ன்றாங்க. ரைட்டா? நம்மளுக்கு எக்ஸாம்ல போதிய டைம் இருக்காது. சரியா? எந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் கிளியர் கட்டா தெரியுதா அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ முன்ன சொன்னோம் இல்லைங்களா, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஒன்னு ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ல ஏ சி டி 3 ஆப்ஷன்ல ஒன்னு இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி ல மட்டும் 2 3 கொடுத்திருப்பான். அப்ப அந்த ஒன்னு மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ அந்த டெக்னிக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. இல்லையா? ஒரு சில நேரத்தில் பெரும்பாலும் கொஸ்டின் வந்து இப்படி, இது வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ குரூப் 2 இல்ல குரூப் 1 ரேஞ்ச்ல வந்துச்சு அப்படின்னா நிதி ஆயோகோடைய ஸ்டேட்மெண்ட் ரீசனிங் கரெக்டா வச்சுட்டு ஆனா பொருந்தாத ரீசனா வைப்பான். சரியா? இட்ஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்து அப்படிதான் வைப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு பொருந்தக்கூடிய எக்ஸ்பிளனேஷனா இருக்கும், விளக்கம் வந்து சரியாக இருக்கும், இல்ல விளக்கம் சரி இல்லாமல் இருக்கும். சரியா? கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? அப்ப நிதி ஆயோக், ஃபைனான்ஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி, சோ இந்த மாதிரி தனியே இந்த அட்டானமஸ் பாடிஸ் எல்லாம் தன்னாட்சி அதிகாரங்கள் கொண்ட அமைப்பு எல்லாம் நம்ம பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அப்போ ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு, தற்போதைய தலைவர் யாரு, சரிங்களா? சோ நிதி ஆயோக், இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன், இதுக்கெல்லாம் ஆல்வேஸ் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா? சோ வைஸ் சேர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அபிஷியல் மெம்பரா போடுவாங்க. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணுவோம். இது புரியுதா? இந்த क्वेश्चनல என்ன டவுட் இருக்காப்பா? இன்னும் இந்த நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் நம்ம வரல, நம்ம நடத்தும் போது இன்னும் பார்ப்போம். ஓகேவா? நீங்க ஜிகே ஆஸ்பெக்ட்ல படிச்சிருப்பீங்க. சோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following statement are correct about finance commission? ஓகேவா? finance commission வந்து பாத்தீங்கன்னா வந்து பாலிட்டி சப்ஜெக்ட். ஓகேவா? பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஏரியால என்ன பாக்குறோம் அப்படின்னா finance commission வந்து டாக்ஸ் நடத்தும் போது finance commission பத்தி பேசுவோம். ஓகேவா? இன்னைக்கு டாக்ஸ் கிளாஸ் தான். ரைட்டா? சோ டாக்ஸ் நடத்தும் போது finance commission ஓட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சட்டப்பூர்வமற்ற அமைப்பு, நான் ஜுடிஷியலி பாடி. ஃபைனான்ஸ் கமிஷன் ஜுடிஷியல் பாடியா நான் ஜுடிஷியல் பாடியா? பாலிட்டியில் நடத்திட்டாரா? சரி, பாலிட்டி சார் நடத்துவாரு, பாப்பாரு. நெக்ஸ்ட், when GST was came into effort. ஓகேவா? GST எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஓகேவா? வெரி வெரி பேசிக் क्वेश्चन. March 29, 2017 GST passed in the parliament. ஓகேவா? GST மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய நாள் வந்து மார்ச் 29, 2017. அதனை தொடர்ந்து GST நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. ஓகேவா? That's why we are celebrating GST day will be July 1. இந்தியாவோட GST டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்பாங்க. இது நடைமுறைப்படுத்தப்பட்ட இதே நாள்ல தான் சரியா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா GST டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். as well as இந்தியாவோட டாக்டர்ஸ் டே ஆல்சோ செலிப்ரேட்டட் in the same July 1. ஓகேங்களா? சோ திரும்ப திரும்ப 2017ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन. சரியா? GST ஆங்கிள் ஏதோ ஒரு இடத்துல GST சுத்தி சுத்தி क्वेश्चन வரும். சோ GST ஓட ஸ்லாப்ஸ் என்ன, எத்தனை வகையான வரி விதிப்புகள் விதிக்கிறாங்க, GST ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, சரியா? சோ இதுல மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு GST பேசிக்ஸ்ல क्वेश्चन வந்துட்டே தான் இருக்கு. ரைட்டுங்களா? பார்க்கலாம். டாக்ஸ் கீழ இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்க கூடியது தான் இந்த GST. கம்ப்ளீட்டா நம்ம இத பத்தி பேசுவோம். ஓகேவா? வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் GST இன்ட்ரோ듀ஸ் பண்ண கண்ட்ரி எதுமா? எந்த ஆண்டு? பிரான்ஸ். ஓகே, எந்த ஆண்டு? அப்ப அடுத்த லெவல் क्वेश्चन கேட்டா மடங்கிடுறீங்க. 1954. பிரான்ஸை தொடர்ந்து பல ஐரோப்பிய நாடுகள் 1970s and 80sல வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. இந்தியாவில வந்து இதற்கான முன்னெடுப்பு 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ த சேம் பிஜேபி கவர்மெண்ட் வந்து மத்தியில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது
வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் முன்னெடுப்பு ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் வந்து பாத்தீங்கன்னா 2000ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டினியூஸா 2000, 2004, 5, 7, 2010, 2011 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் பில் வந்து பாஸ் பண்ணிட்டு, ஓகேவா? ஸோ லோக்சபால பாஸ் ஆகும், ராஜ்யசபால மெஜாரிட்டி இருக்காது, சரியா? இல்லைன்னா லோக்சபா கலைஞ்சிரும். இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. இறுதியாக 2016ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2017ல பிரசன்ட் என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு வந்து போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால மெஜாரிட்டி இருக்கிறதுனால ஜிஎஸ்டி பில் பாஸ் ஆகி ஆக்டா மாறியாச்சு. சோ என்டையர் ஹிஸ்டரி ஜிஎஸ்டி பத்தி நம்ம நடத்துவோம், டாக்ஸ் டாபிக்ல நம்ம நடத்தலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? என்ஆர்ஹெச்எம் இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்மா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் நம்ம பேசுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா NUHM அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? நேஷனல் அர்பன், ரைட்டுங்களா? ஸோ ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அடுத்த வருஷம், சரியா? 2006ல வந்து NURM வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? அப்போ அந்த டைம்ல வந்து 2007, 2008 இந்த காலகட்டத்துல சென்னையில ஓடிட்டு இருக்கக்கூடிய எல்லா எம்டிசி பஸ்லயும் இதனுடைய ஆட் இருக்கும், சரியா? சோ அதை வச்சு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும், ஓகேவா? யார் மேஜர் ஃபானர்மேன்? மேஜர் ஃபானர்மேன் யாரு? கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்றதுக்காக திருநெல்வேலி நோக்கி பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி முன்னேறியவர் இல்லையா? கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் பேர் என்ன? அதாவது அவன் கோட்டையை சுற்றி வளைக்க காட்டி கொடுத்தவன் பேரு ராமலிங்கனார். ஹிஸ்டரி கொஸ்டின் நம்புது இல்ல. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பெயரால் அமைக்கப்பட்டது, சரியா? 1997, ரைட்டுங்களா? அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் கிடையாது, ரைட்டுங்களா? போற போக்கில் நம்ம ஃப்ரெண்ட் ரோட்ல என்னன்னா ஹாய் சொல்லிட்டு போறோம்ல, அந்த கணக்கு தான் அது. எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லிட்டு போறியா? ஓகே. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 68 வேற இருக்கு. செகண்ட் பிடிஎஃப் அது இதோட முடிஞ்சு இல்லையா? அவ்வளவுதான். ஆமாப்பா, ஆமா அவ்வளோ பார்த்துட்டு வருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது பாப்புலேஷன். இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? ஓகேவா? சோ அது இருக்குதுன்னு சொல்லாதீங்க. Which district was the highest sex ratio in Tamil Nadu as per 2011 census? ஓகேவா? சரி, lowest sex ratio சொல்லுங்க. அரியலூர் எவ்வளவு இருக்கு? சரி, நீலகிரில எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோனா என்ன? பாலின விகிதம்னா என்ன? 1000 மேல்ஸ்க்கு ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுதான் செக்ஸ் ரேஷியோ, பாலியல் விகிதம், ஓகேவா? பாலின விகிதம். அப்போ நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா
ஸோ 1054 இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு நீல்கிரிஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில மாநிலங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நியர்பை 1000, கேரளால 1000க்கு மேல. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு எவ்வளவு பெட்டரா இருக்கு. சரியா? சோ 2011 சென்சஸ் படி, அந்த பேசுறவங்க கொஞ்சம் சொல்லுங்க, 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டினுடைய செக்ஸ் ரேஷியோ எவ்வளவுப்பா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995/1000. அப்ப தமிழ்நாடு எவ்வளவு பெட்டர். ஹரியானாலாம் போய் எடுத்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 680, 700, 720 இப்படிதான் இருக்கும். 1000 ஆண்களுக்கு 700 பெண்கள் இப்படிதான் இருக்கும். அப்போ 995 பெண்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பொண்ணுக்கு இப்படி அலையறோம் அப்படின்னா, பொண்ணு பார்க்க போகும்போது இந்த அளவுக்கு அலையறோம் அப்படின்னா, ரைட்டா? அப்ப ஹரியானாக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பீகார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? கேரளா பக்கம் போயிடலாம். இப்பெல்லாம் யாரும் கேரளாவுக்கு பொண்ணு தரதில்ல. ஓகேவா? அவ்வளவுதான். இது ஜியோகிராபிலுமே வரும், எக்கனாமிக்ஸ்லயுமே வரும். பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல இந்த சென்சஸ் எல்லாம் கொஸ்டின் வரும். நம்மளுடைய நல்ல நேரம் இன்னும் அடுத்த சென்சஸ் வரல, எப்ப வேணாலும் வரலாம். சரியா? அது வந்தா புது டேட்டா வர படிச்சு தொலைக்கணும், தலையெழுத்து. ரெண்டாயிரத்தி 17 ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர் யார்? அருண் ஜேட்லி. வெரி குட்மா. அதுக்கப்புறம் ஃபுல்லா நிம்மிதான். சரி, நிர்மலா சீதாராமன் தான். ஓகேவா? தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் பேர் என்ன தற்பொழுது? தங்கம் தென்னரசு. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். தங்கம்ல. ஓகேவா? அவரு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா HR மினிஸ்ட்ரி அவர் தான் பாத்துக்கிறாரு. ஓகேவா? மனித வளத்தையும் வந்து அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. நம்மளுக்கான அறிவிப்பு, டிஎன்பிசிக்கான அறிவிப்பு. ஓகேவா? டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஓகேவா? டிஎன்பிசில வேலை செய்யறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தால வந்து ஆபீஸ் ரீச் பண்ண முடியல இல்லையா? அதனால வந்து அது சம்பந்தப்பட்ட அறிக்கை வெளியிடக்கூடியவரும் அவர் தான். ஓகேவா? என்ன வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. இது போடுங்கப்பா, இது பார்த்துட்டு நினைக்கிறேன். இதுதான் பார்த்ததா? ஓகே ஓகே. அதை நம்ம டைப் பண்ணி எடுத்துட்டு போகணும், தனியாக டைப் பண்ணி. ஆமாம் ஆமாம், ப்ரீ பிளான் டைப் பண்ணி. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து வந்தோடனே ஒரு 10 கொஸ்டின் வந்து ஓல்டு கொஸ்டின் பார்த்துட்டு. ஆமாம் ஆமாம். பாருங்களேன், ஈவினிங் பார்த்துடலாம். ஓகே. நானே கூட எடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன், நீங்க டைப் பண்ணி வச்சிருங்க. என்ன டவுன்லோட் ஆக மாட்டேங்குது? அடடா, எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்களே. நீங்க செல் யூஸ் பண்ணும் போதெல்லாம் உங்க டைம் வேஸ்ட் ஆகல, சமையல் குறிப்பு பார்க்கும் போதெல்லாம் வேஸ்ட் ஆகல. எங்க சென்ட வாய்ப்பெல்லாம் மிஸ் ஆகுது, அப்படிதானே? சரி, நேத்து என்ன டே? இம்பார்ட்டன்ட் டே. December 16. What is the important day on yesterday? December 16. 17 என்ன இம்பார்ட்டன்ட்? இன்னைக்கு 17. 16 என்ன இம்பார்ட்டன்ட்? என்னமா? சமத்துவ தினமா? December 17 உடைய இம்பார்ட்டன்ட் டே என்ன? விஜய் திவாஸ் இந்தியா. படிச்சீங்களா? ஓகேவா? In 1971 பங்களாதேஷ் லிபரல் வார், வங்கதேச சுதந்திர போர். கஷ்டப்பட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பகுதியை நம்ம பங்களாதேஷ்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்தோம். ஓகேவா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாம தான்.
அந்த நன்றி கடனுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்மளுக்கு ஃபேவரபிளா தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப இருக்காருங்க இல்லையா வங்கதேசத்தினுடைய அதிபர் யாரு? ஷேக் ஹசீனா. ஓகேவா? அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஷேக் முஜபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகேவா? பட் அதுக்கப்புறம் அவர் பின்னாடி வந்து கொண்டுட்டாங்க. ஷேக் முஜபுர் ரஹ்மானை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப ஷேக் ஹசீனா வந்து இறந்துருப்பாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரணாப் முகர்ஜியோட ஃபேமிலி. ஓகேவா? அவங்க குடும்பமே பிரணாப் முகர்ஜி கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சதுனால வந்து அன்னைக்கு அவங்க உயிர் தப்பிச்சாங்க. ஓகேவா? சோ அந்த டிசம்பர் 16 விஜய் திவாஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது உழவன் ஆப் இருக்குல்லப்பா, உழவன் ஆப், உழவன் செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கரெக்டா? 18. ஓகேவா? ஜனவரி ஏப்ரல் 9 2018. அதாவது இப்போ என்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, நேத்து நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா சாயில் ஹெல்த் சர்வீஸ வந்து அடிஷனலா வந்து உழவன் ஆப்ல கொடுக்க போறாங்க. சரியா? மண்வளம் சார்ந்த சேவையை இப்போ உழவன் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சிறுபான்மையினர் உரிமை தினம் என்னைக்கு? மைனாரிட்டி ரைட்ஸ் டே. சிறுபான்மையினர் உரிமை தினம் என்னைக்கு கொண்டாடப்பட உள்ளது? மைனாரிட்டி ரைட்ஸ் டே டுமாரோ. ஓகேவா? நாளைக்கு என்ன டே? டேட் டிசம்பர் 18 சிறுபான்மையினர் உரிமை நாள். ஓகேவா? இந்தியாவுல சிறுபான்மையினர் சொல்லிட்டு எந்தெந்த பிரிவினர்கள் எல்லாம் வந்து சிறுபான்மையினர் பிரிவின் கீழ் கொண்டு வந்து வச்சிருக்காங்க? இந்தியாவுல சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் எல்லாம் யாருப்பா? முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம் அண்ட் ஜொராஸ்டிசம். ஓகேவா? இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. ஓகேவா? இப்போ பாகிஸ்தான் போனீங்க அப்படின்னா இந்துயிசம், சீக்கிசம் இதெல்லாம் பாகிஸ்தான்ல மைனாரிட்டிஸ். ஓகேவா? சரி, ஒரு ரிப்போர்ட்மா, அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தமிழக டெல்டா பகுதிகளில் 43% கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஓகேவா? சோ இந்திய அளவிலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓஷன் எரோஷன் அதிகமா காணப்படக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒண்ணு. ஓகேவா? சோ இதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவநிலை மாறுபாடு. ரைட்டுங்களா? சோ இன்னும் கொஞ்சம் நாளாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் போனீங்கன்னா மெரினா பீச்சோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னைக்கு ரோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்துடும். கடல் வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வந்துடும். இன்னும் ஒரு 100 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடற்கரை ஓர பகுதி சென்னையினுடைய ஒரு பாதி கடற்கரை பகுதி வந்து நாட் ஓன்லி சென்னை, லண்டன், நியூயார்க் அண்ட் சென்னை. ஓகேவா? அப்புறம் கொல்கட்டா. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து முக்கியமான கோஸ்டல் சிட்டிஸ்ல வந்து 100 இயர்ஸ்ல சப்மர்ஜ் ஆக போகுது. ஓகேவா? அதுக்குள்ள நம்ம ஊரை காலி பண்ணிடணும். ஓகேவா? அடுத்த 100 வருஷத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ கூடுதலா இன்னொரு தகவல் என்னப்பா, உலகினுடைய மிகப்பெரிய கிளேசியர் அண்டார்டிகால இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிளேசியர் வந்து பனிக்கட்டி வந்து பாத்தீங்கன்னா நகர ஆரம்பிச்சிருச்சு. பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக அது கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. சென்னையை போல 2 மடங்கு பெருசா அன்னைக்கு பேப்பர்ல போட்டிருந்தான். 2 மடங்கு 3 மடங்கு பெருசு. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு கிளேசியர் பனிப்பாறை இப்ப வந்து பாத்தீங்கன்னா காற்றின் உந்துதல் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஷன் கரண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? கடல் நீருடைய நீரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த ரெண்டும் சேர்ந்து இப்ப அந்த கிளேசியரை வந்து நகர வைக்குது. ஓகேவா? இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் அட்லாண்டிக்கை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நார்த் அட்லாண்டிக் போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை அட்டாக் பண்ணக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதிகள். ஓகேவா? சோ இப்போ நியூ ஜெர்சி, கனடிகட்டு, ஓகேவா? சோ இந்த பிலடெல்பியா, பிளாரிடா மாகாணம், கரோலினா இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நீர்மட்டங்கள் உயர போகுதுன்னு சொல்லிட்டு அச்சத்துல இருக்காங்க. தப்பு தவிர அந்த பனிக்கட்டி எங்கன்னா நின்றுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ அட்லாண்டிக் மட்டும் தான் பாதிப்பு ஏற்படுமா சார் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் நீர் ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நீர் வந்து சமநிலையை ஏற்படுத்திடும். அப்ப கண்டிப்பா வந்து நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக், அதுக்கப்புறம் பசிபிக் கடல்ல அப்படியே இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீர்மட்டம் உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு.
ஓகேவா? இமிடியேட்டா நடக்கல அப்படின்னா கூட சில ஒரு ஆண்டுகளுக்குள்ள நடக்கலாம். அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் சென்னை விட்டு. ரைட், சரிப்பா. நம்ம அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவில் உள்ள மகாரத்னா தொழிற்சாலை இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? which of the following is not a மகாரத்னா இண்டஸ்ட்ரி இன் இந்தியா? ஃபர்ஸ்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? மினி ரத்னா 1, மினி ரத்னா 2, நவரத்னா, மகாரத்னா அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரிஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ எந்த ஒரு கம்பெனி எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மகாரத்னா தான் ஹையஸ்ட் கேட்டகரி, இருக்கிறதுல ஹையஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? அப்ப எடுத்த உடனே யாருமே வந்து மகாரத்னாவை ரீச் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து இவ்வளவு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவ்வளவு ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும், இவ்வளவு நெட் ஒர்த் இருக்கணும், டோட்டல் வேல்யூ இவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. சரியா? சோ அதெல்லாம் அட்டைன் பண்ணாதான் அந்த கம்பெனி மினி ரத்னா 1. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இப்போ ஒரு 100 கோடிக்குள்ள வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்குன்னா அது வந்து மினி ரத்னா 1. அடுத்த ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல வந்து ஒரு 300 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்குன்னா அது மினி ரத்னா 2. சோ இப்படி மினி ரத்னா 1, 2 அதுக்கு மேற்கொண்டு போனா நவரத்னா. இவங்க சொல்றது மகாரத்னா கேட்டகரி. சரியா? இப்ப இந்தியாவில மொத்தம் தற்பொழுது 2023 டிசம்பர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 மகாரத்னா கம்பெனிஸ் இருக்கு. ஓகேவா? டோட்டலி 13 மகாரத்னா கம்பெனி இருக்கு. ரைட்டுங்களா? சோ ஆயில் இந்தியா லிமிடெட் தான் ரீசெண்டா ஆட் பண்ண மகாரத்னா கம்பெனி. ஓகேவா? சோ மகாரத்னா கம்பெனி அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸா அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 5000 crores இருக்கணும். ஓகேவா? அந்த கம்பெனியோட டோட்டல் வெல்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து மோர் தென் 50,000 crores இருக்கணும். 15,000 கோடிக்கு அதிகமாக அந்த கம்பெனியுடைய நெட் ஒர்த் சொத்து மதிப்பு இருக்கணும். அப்படி இருந்தா அந்த கம்பெனி மகாரத்னா கம்பெனின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. சரியா? சோ இப்போ பெல்லு, கெயிலு, கோல் இந்தியா லிமிடெட், சரிங்களா, பிபிசிஎல், ஹெச்பி, ரைட்டுங்களா, இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் கம்பெனி சொல்லிட்டே போலாம். அந்த 13 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரிங்களா? மகாரத்னா கம்பெனி அத 13 மக்கப் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் நவரத்னா கம்பெனிஸும் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? 8th புக்ல இருக்கும்பா. ரைட்டா? ஆனா 8th புக்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஓல்டு எடிஷன். சரிங்களா? நம்ம அந்த டாபிக் நடத்துவோம், பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் சொல்லிட்டு தனியா டாபிக் நம்ம நடத்துவோம். அப்ப நடத்தும் போது நம்ம பார்க்கலாம். அப்போ நவரத்னாஸ் அண்ட் மகாரத்னாஸ் ரீசன்ட் ரிப்போர்ட் வந்து செக் பண்ணி எழுதிக்கோங்க. தேராப்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஓகேவா? ஓகே. சோ தேராப்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்றது, மினி ரத்னா 2 எல்லாம் கேட்க மாட்டாங்க. மீறி போனா வந்து அந்த நெட்வொர்க் எவ்வளவுன்னு மட்டும் கேட்பாங்க. சோ அதுவுமே புக்குக்கும் இப்பக்கும் மாறியாச்சு. ரைட்டுங்களா? சோ அதனால வந்து புக்ல இருக்கக்கூடிய டேட்டா படிச்சுட்டு போனீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான் வரும். ரைட்டுங்களா? சோ என்ன சொல்றது, இப்ப ரெப்போ ரேட்டா இப்ப நீங்க புக்ல இருக்கிறத சொன்னீங்க, அது என்னைக்கு மாறாது. சிஆர்ஆரா புக்ல இருக்கிறத சொல்றீங்க, அது என்னைக்கு மாறாது. ஆனா இதுல பார்க்கலாம், ஒரு கொஸ்டின் வரப்போது பர் கேபிட்டா இன்கம் என்ன, நம்ம நேஷனல் இன்கம் நடத்தும் போது பேசியிருப்போம். தலா வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தலா வருமானம் வந்து பாத்தீங்கன்னா அவன் இப்ப கேக்குறானா இல்ல வந்து புக்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட் கேக்குறானான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இதுல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது நவரத்னா கம்பெனி. சரிங்களா? இது மகாரத்னா கேட்டகரியில வராது. நீங்க மக்கப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? சோ இது வந்து பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டருக்கு கீழே வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரி, எப்போ ஒரு நிறுவனத்தை ஓகேவா ஒரு பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்லுவாங்க, சொல்ல முடியும்? ஒரு நிறுவனத்தை ஓகேவா ஏப்பா பெண்ணு, ஒரு நிறுவனத்தை எப்ப வந்து பப்ளிக் செக்டர்னு சொல்லலாம்? சொல்லிருக்கமா இல்ல? கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்கணும்? 100%? என்னமா? வெரி குட்மா, above 50%. அப்போ ஜஸ்ட் 51% இருந்தா கூட போதும் ஒரு கம்பெனியை வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண முடியும். கவர்மெண்டோட ஷேர் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிஎஸ்என்எல் எடுத்துக்கோங்களேன். சரியா? இப்போ பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 52% பங்குகளை இப்ப வந்து அம்பானி குரூப், ரிலையன்ஸ் குரூப் வாங்கிட்டான்னு வைங்களேன். அப்போ நாளைக்கு
பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இல்ல இப்போ வந்து நஷ்டத்துல இயங்கக்கூடிய ஏதோ ஒரு பிரைவேட் செக்டார் கம்பெனி எடுத்துக்கோங்க. சரியா? லைக் வந்து இப்ப ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்க. இருக்கிறதுல இந்தியாவில டாப்பஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க் அவன் தான். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரியா, அந்த பிரைவேட் செக்டார் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. அதனுடைய ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருமே வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது அதனுடைய பங்குகளை ஒரு 50% பங்குகளை வந்து பாத்தீங்கன்னா 52% பங்குகளை கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரிங்களா, அப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் ஆர் டிக்ளேர் பப்ளிக் செக்டார் கம்பெனி ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு காலத்துல ஐசிஐசிஐ பேங்க் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் பண்ணாங்க. ஓகேவா? ஐடிபிஐ பேங்க். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 51% மேல பிரைவேட்டோடைய பங்கு இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இல்ல அரசாங்கத்தினுடைய பங்கு இருந்துச்சுன்னா அது பொதுத்துறை நிறுவனம். ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது அதான் பப்ளிக் செக்டார் பிரைவேட் செக்டார் கான்செப்ட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம். Who is the chairperson of Niti Aayog? Niti Aayogனுடைய தலைவர் ஆல்வேஸ் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் தான். நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சரியா? ஆப்ஷன் ஏ ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆப்ஷன் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி பிரைம் மினிஸ்டர், ஆப்ஷன் டி ஆர்பிஐ கவர்னர். ரைட்டா? சோ ஆல்வேஸ் பிரைம் மினிஸ்டர். இது எப்பயும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக்னுடைய தலைவர்னு கேட்டாங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி தான். ஓகேவா? அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன மவுண்ட் பேட்டன் எல்லாம் வராரு? யார் அவரு? மவுண்ட் பேட்டனுடைய இயர் என்ன? 1947. மாசம் சொல்லுங்க. 1947 மார்ச்ல இருந்து 1947. ஓகேவா? ஆகஸ்ட். ஓகேவா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அவரை தான் கொண்டு வந்திருப்போம், ஃபாரினரை. ஓகேவா? ஹிஸ்டரி கொஸ்டின். என்னடா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா அது ஹிஸ்டரி கொஸ்டின். என்ன வஞ்சி காஞ்சிலாம் வருது? தமிழா? 68ங்களா? அவர் ஏதோ நம்பர் கொடுத்துட்டு போனார், அந்த நம்பர்ல இருக்குங்க. எடுங்க. இது ஓகே. நெக்ஸ்ட் NSDP 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் எந்த தரவரிசையில் உள்ளது? ஓகேவா? பழைய டேட்டா. ரைட்டுங்களா? 2019-20 பிஃபோர் கொரோனா டேட்டா. இன்னைக்கு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் பழைய டேட்டா. ஸோ NSDP அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய அறிக்கை ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பிரசன்ட் டே சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகேவா? சோ ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானம், சரிங்களா, தமிழ்நாட்டுல ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 1,60,000 ரூபான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிச்சுவேஷன். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு, செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? 2019-20 படி தமிழ்நாடு 6வது இடத்துல அப்ப இருந்திருக்காங்க. ஓகேவா? பர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா 1.6 lakh. சோ தலா வருமானம்னா என்னப்பா? பர் கேபிட்டா இன்கம்னா என்ன? ஃபர்ஸ்ட் தலா வருமானம்னா என்ன? ஃபார்முலா மட்டும் கூட சொல்லுங்க போதும். தேசிய வருமானம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகேவா? NNP at factor cost divided by total population. ஓகேவா? சோ தேசிய வருமானத்தின் சராசரிய தலா வருமானம் எனப்படும் இப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட்டா? சோ இந்த கொஸ்டின் வந்து தமிழ்நாடு பத்தி மட்டும் கேட்டிருக்கான். நாளைக்கு வந்து இந்தியாவது கேட்கலாம். சரியா? இல்லைன்னா வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, தலா வருமானத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு,
இல்லைன்னா வந்து முக்கியமான அமைப்புகள்ல நம்ம அங்கத்தினரா இருக்கும்ல, உறுப்பினரா இருக்கும்ல, லைக் வந்து SCO, பிரிக்ஸ், ஓகேவா, இல்ல G20, முன்ன பார்த்த G20, இந்த மாதிரி முக்கியமான கூட்டமைப்புகள்ல இந்தியா வந்து இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் எத்தனாவது இடத்துல இருக்கு, பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நாடுகளில் மட்டும் இந்தியாவுடைய இடம் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, சோ இனி வரும் காலத்துல ஜஸ்ட் SCO மெம்பர்ஸ் யார் யாரு, இல்லைன்னா சார்க் மெம்பர்ஸ் யார் யாரு, இந்த மாதிரி மட்டும் படிச்சா போதாது. ஓகேவா, அதையும் தாண்டி டெப்தா போயிட்டு படிக்கணும். ஓகேவா, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல. சோ ஏன்னா இனிமேலுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம இது பேசிக்கா போயிடுச்சு. இப்ப சார்க் நாடுகள் அப்படின்றது ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் தான் இல்லைங்களா, அதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன, அங்க இருக்கக்கூடிய பாவர்ட்டி லெவல் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, சோ தலா வருமானம் 2019-20 டேட்டா தமிழ்நாடு 6வது இடம். அடுத்த கொஸ்டின் பா 39. சரி, அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஒரு கொஸ்டின் தான். ரைட்டா, பார்க்கலாம். The distribution of net proceeds of taxes to be shared between the union and the states and the allocation of shares of such proceeds among the states. ஒண்ணு இல்ல, எங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா, ஆமா, the distribution of and shared taxes, இவ்வளவுதான். இதுதான் நம்மளுக்கு கீவேர்டு. ஃபினான்ஸ் கமிஷனுடைய எக்கனாமிக்ஸ்ல ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டாப் த பாலிசிஸ், ஓகேவா, வரி கொள்கைகளை வகுப்பது, வரி கொள்கைகளை எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து வரிகளை எப்படியெல்லாம் பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, இது எல்லாமே ஜஸ்ட் அட்வைசரி தான். ஓகேவா, அட்வைசரி நேச்சர் தான். இவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அட்வைஸ் பண்ணிடுவாங்க, தென் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டேக்கிங் த ஃபைனல் டெசிஷன். ஓகேவா, அப்போ ஃபினான்ஸ் கமிஷன்றது வந்து ஜஸ்ட் அட்வைசரி பாடி தான். ஓகேவா, அப்போ இவங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், ஸ்டேட்டுக்கு யூனியன் ப்ராவின்சஸ்க்கு எப்படிலாம் டாக்ஸ் ஷேர் பண்ணலான்றது இவங்களுடைய தலையாய கடமை. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட், the principles which should govern the payment by the union of grants in aid to the revenue of the states. மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் மற்றும் வழிகாட்டுதல். ஆமா, வழி மட்டும் தான் காட்டுவாங்க, சரியா, ஆனா இவங்க வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் வந்து சோல் அத்தாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் சரியா இந்த மானியங்கள் சம்பந்தமாவோ இல்ல நிதி உதவி சம்பந்தமாவோ, ஓகேவா, அவங்க வந்து ஓனா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் வழி மட்டும் தான் காட்ட முடியும். ஓகேவா, அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், சரிங்களா. ஒண்ணு இல்லப்பா, பேசிக்கா பார்த்தோம்னா வந்து டாக்ஸ் ஷேரிங், டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, இந்த ஆங்கிள் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அட்வைசரி நேச்சர் பத்தி கொடுத்துருக்கோம். ஓகேவா, பினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்றது. ஓகேவா, அதை தான் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், சரிங்களா. இவ்வளவுதான் பினான்ஸ் கமிஷன். மீதி வந்து நம்ம டாக்ஸ் நடத்தும் போது அதனுடைய ஆர்டிகல் என்ன, அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், சரியா. நெக்ஸ்ட், இது ஒன்றும் நடத்தல, வெரி லாஸ்ட் டாபிக். ஓகேவா, நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கடைசி ரெண்டு டாபிக், முன்னாடி டாபிக் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்போம், சரிங்களா. வறுமை மற்றும் வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 வகையான வேலை வாய்ப்பின்மை இருக்கு, சரிங்களா. நம்மள 10 வகையா பிரிச்சு வச்சிருக்கான் அவன். ஓகேவா, இந்தியன் எக்கானமி. சோ யாருன்னா வேலை செய்யறவங்க இருந்தாங்கன்னா உங்களை தவிர, சரியா, இங்க யாருன்னா எம்ப்ளாயிஸ் இருக்கீங்களாப்பா, கரண்ட்லி ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ், அப்படி எங்க ஒர்க் பண்றீங்கம்மா?
அப்படி ஒரு பேங்க் இருக்கா? சரி சரி, ஓகே ஓகே. அப்ப மேடம் தவிர மத்தவங்கலாம் சரி, ஓகே. என்னையும் சேர்த்து இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ மொத்தம் வந்து 10 வகையான அன்எம்ப்ளாய்ஸ். ஓகேவா? அதுல வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா, சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட், நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்கு. சரியா? சோ வேலைக்கு போகலன்ற ஒரு கேவலத்தை வந்து இத்தனை வகையா பிரிச்சு வச்சிருக்காங்களா அப்படிலாம் யோசிக்க கூடாது. சரியா? சரிப்பா. டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துல லைக் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர், ஓகேவா, இது வந்து பிரிடாமினண்டா அங்கதான் பார்க்க முடியும். அதனாலதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ஏக்கரா நெல்லு போட்டிருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஏக்கரால இருக்கக்கூடிய நெல்லை வந்து அறுக்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இப்போ மிஷின் இல்லாம ஆளை விட்டு அறுக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 பேர் இல்ல ஒரு 15 பேரை விட்டு வந்து நெல் அறுத்தா சரியா போயிடும். அந்த வேலை வந்து சரியா போயிடும். ஒரு 2 நாள்ல இல்ல ஒரு நாள்ல சம்திங் முடிச்சிடும் வைங்களேன். அப்ப அந்த இடத்துக்கு 15 பேர் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு ஒரு 100 பேர் அனுப்பிச்சு விட்டா எப்படி இருக்கும்? ஓகேவா? அப்போ 10 பேர் செய்யக்கூடிய வேலையை 100 பேர் செய்யறாங்க. ஓகேவா? அப்ப மீதி 90 பேரும் அங்க போய் வேலை இல்லாம சும்மாக்குறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அந்த 100 பேத்துக்கான வேலையே அது கிடையாது. அந்த ஒர்க் 100 பேத்துக்கான வேலை கிடையாது. ஜஸ்ட் வந்து 10 பேத்துக்கான வேலை தான். ரைட்டா? அப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்பின்மை, வேலைக்கு போறன்ற பேர்ல அங்க போயிட்டு வந்து சும்மா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரியான வேலை வாய்ப்பின்மை எங்கு காணப்படுகிறது அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல தான் அதிகமாக காணப்படும். ஓகேவா? இன்னொரு வகையாக சொல்லுவாங்க டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இன்னொரு கான்செப்டும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய ஜாபுக்காக இன்னைக்கு வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு பேரும் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்ஸ் தான். அப்படின்னு பாத்தீங்கன்னா we are all considered disguised unemployment. ஓகேவா? எதிர்கால வேலைக்காக தற்பொழுது வேலைக்கு போகாம இருக்கிறது. சரியா? அதுக்கு எத்தனை வருஷமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். நான் கேட்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இதுதான்ப்பா. ஆக்சுவல் ஜாபுக்கு, ஓகேவா, சோ ஆக்சுவல் ஒர்க் வால்யூம் ஆஃப் ஜாபுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், எக்ஸஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்வால்வ் ஆகிறதுக்கு பேர் தான் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இது அதிகமா எங்க காணப்படுதுன்றது கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ பாருங்களேன், விருப்ப வேலையின்மை. ரைட்டா? வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு 40 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் இல்ல ஒரு 45 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் இனிமேலுக்கு இவன் வேலைக்கு போக போறானா? சரி, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரைட்டுங்களா? எனக்கு வேலைக்கு போறதுக்கே விருப்பம் இல்லை, நான் என்னத்துக்கு வேலைக்கு போகணும்? இப்படி ஒரு சூழ்நிலை வரும். சரியா? அது என்னத்துக்கு 40க்கு மேல போறீங்க? 20க்கு மேலே அப்படிதான் இருக்கு, அப்படிலாம் யோசிக்க கூடாது. சரியா? அப்படின்னு யோசிச்சு நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். அப்போ அதுக்கு பேர் வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ரைட்டா? இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட், விருப்பமற்ற வேலையின்மை. ஓகேவா? வேலைக்கு போகணும் தான் நினைக்கிறேன், என்ன பண்றது, வேலை இல்லையே. ஓகேவா? இதை வந்து இன்னொரு வகையாக சொல்லலாம், அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? தன்னுடைய தகுதிக்கு கீழே இறங்கி வேலை செய்யறதுக்கும் விருப்பமற்ற வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? தென் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அமைப்பு வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா முன்னெல்லாம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடு கடக்கால் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து ஓகேவா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜேசிபி வருது, 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் தான் வேலை செய்யுது, குழி எடுத்துட்டு அது பண்ணு போயிடுது. ஓகேவா? அப்ப அந்த 10-15 பேருடைய வேலையை வந்து செய்யக்கூடியது அந்த ஜேசிபி இல்லைங்களா? அப்ப ஜேசிபின்ற ஒரு டெக்னாலஜி வந்ததுனால ரைட்டுங்களா, அந்த 10-15 பேர் வேலை இழந்தாங்களா? ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது அக்ரிகல்ச்சர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நெல் எடுக்கிறவங்க சொன்னோமா, அப்ப நெல் எடுக்கிற மிஷின் வந்ததுனால அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சா? இப்ப அந்த பெரிய மிஷின் வருது, நெல்லை அறுக்கிறது மட்டும் இல்லாம அதே வந்து பாத்தீங்கன்னா பில்லு எல்லாம் கட்டி செஞ்சு அது ஒரு ஓரமா தூக்கி போட்டு போற வரைக்கும் அதே பாத்துக்குது இல்ல? ஆனா முன்ன ஒவ்வொருத்துக்கும் நம்ம வேலைக்கு ஆட்கள் வச்சிருவோம். அப்ப அவர்கள் மூலமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆயிட்டு இருந்தது இல்லைங்களா? சோ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆப்டான ஓகேவா ஆன்சர். அவ்வளவு. நெக்ஸ்ட். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ரெப்போ ரேட்? ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன?
ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். சிம்பிளா கேட்டுட்டான். யாரு யாருக்கு கடன் கொடுக்குறான்றது மட்டும் கேட்டுட்டான். மற்றபடி ரெப்போ ரேட்னா குறுகிய காலம், நீண்ட காலம், எத்தனை நாட்களுக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. நாம கொஸ்டின் எடுக்கிறது இருந்தா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரெப்போ ரேட்னு கொடுத்து ஒரு 7 ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டுப்பேன். சரியா? ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பா வச்சுட்டு மீதி எல்லாமே கரெக்டா வச்சுட்டு சொத்து விட்டுருப்பேன். சரியா? பட் டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் கேட்டு வச்சிட்டோம். அப்ப அந்த அளவுக்கு டெப்தா நம்ம படிச்சிருந்தாதான் இது ஈஸியா நம்ம அட்டன் பண்ண முடியும் இல்லைங்களா? படிக்கும் போதே நீங்க நேராவா படிக்கிறீங்க, பிராடா படிக்கல அப்படின்னா டெஃபினட்டா கொஸ்டின் வந்து மாட்டிடும். அதாவது வந்து உங்களை விட்டு தப்பிச்சு போயிடும். பாத்துக்கோங்க, கொஸ்டின் இழுத்து பிடிச்சிடணும், அவ்வளவுதான். அடுத்து 13. ஓகேவா? பணவீக்கமா என்னன்னு தெரியல. வாட் இன்ஃப்ளேஷனை பத்தி ஏதோ பேசுறாங்க. பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் விட்டுருவோம், ஆன்சர் விட்டுருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் 4 டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைஸ் இன் பட்ஜெட் டெபிசிட், பட்ஜெட் பற்றாக்குறை அதிகரிப்பு, அதாவது நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் பற்றாக்குறை மொத்தம் 2 வகை உண்டு. ஒன்னு நிதி பற்றாக்குறை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. சரிங்களா? நிதி பற்றாக்குறைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து இப்ப 4%, 5% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு 7 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து நிதி பற்றாக்குறை நம்மளுக்கு ஏற்பட்டது. அப்போ இந்த பணவீக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு பற்றாக்குறை எல்லாம் ஏற்படாது. சரி, அவ்வளவு வால்யூம் ஆஃப் பற்றாக்குறை எல்லாம் ஏற்படுற அளவுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதல பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்போ கண்டிப்பா பட்ஜெட் பற்றாக்குறை இது வராது. அடுத்தது பணத்திற்கான தேவை அதிகரிப்பு. பணம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த பணவீக்கம் வருது. பணப்புழக்கம் அதிகமா சுத்துறதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம், பொருளை போய் அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் பணவீக்கமே ஏற்படுது. இப்ப பணத்துக்கான திரும்ப தேவை அதிகரிச்சிருச்சுன்னா உற்பத்தி இல்லாம வெறும் பணம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? ரைட்டுங்களா? அப்ப நம்மளுக்கு இது அப்பட்டமா தெரியுது இந்த ஃபேக்ட் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க சீன் கொடுத்திருக்காங்க. ஆனா as per our view C and D ரெண்டுமே இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ரெண்டுமே இதுக்கான ஆன்சரை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய கீ தான் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி, எப்படி சார் சி அண்ட் டி ரெண்டுமே சொல்ல முடியுது அப்படின்னா ரைஸ் இன் ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்ப ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது WPI சொல்றாங்க. ரைஸ் இன் பிரைசஸ் ஆஃப் கன்சூமர் இண்டெக்ஸ் அப்படின்னா அவங்க CPI சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதை வச்சுதான் நான் சொல்றேன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போத் சி அண்ட் டி இதுல ரெண்டுமே வரும். ஓகேவா? பட் கவர்மெண்ட் கொடுத்த கீ வந்து பாத்தீங்கன்னா சி, அதாவது வந்து WPI இன்ஃப்ளேஷன் மட்டும். ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல WPI தான் எடுத்துப்பாங்க. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இன்ஃப்ளேஷன் மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன், போய் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர். அப்ப இது வரைக்கும் பார்த்தது வரைக்குமே ரைட்டா? சோ நம்ம நடத்துன ஏரியால தேசிய வருமானம் ஆகட்டும், இல்ல இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், ஜிஎஸ்டி இப்ப பார்க்க போறோம். சரியா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கானமி ஆகட்டும், क्वेश्चन ஏதோ கவர் ஆயிருக்கா ஓரளவுக்கு? ஓகேவா? பார்த்ததெல்லாம் வந்திருக்கா? நோட் பண்ணா PDF. PDF. ஓகே. இந்த மாதிரி